சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ண வந்தார் என்று சொன்னார்கள். அவர் என்ன பிரசங்கம் பண்ணினார்? இதுவே கேள்விக்குறி. இப்ப ஐயா இவ்வளவு நேரம் பேசுனத ஐயா எழுதவே இல்லை. உணர்வு பத்திரிகை ஆசிரியர் அவர்கள் இவ்வளவு நேரம் பேசிக் கொண்டிருந்தார்கள். பாவம், தண்ணி கூட குடிக்காம நின்று கொண்டே இவ்வளவு கஷ்டமாக பேசிக் கொண்டிருந்தார்கள். ஆனால் அவர்கள் பேசினது இதுவரைக்கும் அவர்கள் பேனா பிடித்து அவர் எழுதவில்லை. ஆனால் இது எழுதுவதற்கு அநேக நபர்கள் இருக்கிறார்கள். நானும் கூட முதல் முறையாக உத்தமன் என்று ஐயா அவர்கள் கேள்வி கேட்ட பொழுது அந்த முதல் கேள்விக்கு நான் எழுதி வைத்திருக்கிறேன். தண்ணியிலே நிறைய உயிரணுக்கள் இருக்கிறது, காய்கறியிலே உயிரணுக்கள் இருக்கிறது, இது பாயில் பண்ணி சாப்பிட்டால் அது மரித்து போகும், அதனால் உடம்புக்கு ஆரோக்கியமாக இருக்கிறது. ரத்தத்தை வெளியெடுத்து சென்றால் மூணாவது கேள்வி சொல்ல வரும், ரத்தம் வெளியெடுத்தப்பட்டால் அது பரிசுத்தமா இருக்குது, அதை நம்ம சாப்பிடலாம், நமக்கு எந்த வியாதியும் இல்லை அப்படி என்று சொல்லப்படும். இதை நான் எழுதியிருக்கிறேன். இப்ப நான் எழுதினது இன்னொரு சகோதரர் அதே மாதிரி எழுதியிருப்பார் என்று சொல்ல முடியாது. அதுக்காக இயேசு கிறிஸ்து தவறா பிரசங்கம் பண்ணினார் அப்படி என்று சொல்ல முடியாது. எழுதினவர்கள் 4 விதமாக எழுதியிருப்பார்கள். அதாவது இதுக்கு ஆதாரபூர்வமான நீங்கள் அதாவது மியூசியத்தில் வைக்கப்படுகிற குரான் சொல்றீங்கல்ல, அதே போல இந்த இங்க டேப் ரெக்கார்டர் பதிவு செய்யக்கூடிய இந்த குரான் இந்த பதிவு செய்யக்கூடிய இந்த கருவி தான் முக்கியத்துவம் கொடுக்கப்பட வேண்டும். என்ன பேசினார்கள், ஏது பேசினார்கள், அதுதான் அது சரியாக சொல்லும். அதான் நீங்க மியூசியத்தில் இருக்கிற மூல பாஷை என்று சொல்லுகிறீர்கள். ஆனால் என்னுடைய இதனால் அவர் என்ன பிரசங்கம் பண்ணினார், ராஜ்யத்தின் சுவிசேஷம் என்னத்தை பிரசங்கம் பண்ணினார், இன்றைக்கு மனிதர்களுக்கு நடக்கக்கூடிய இந்த ஊமைகளின் மூலியமா சொல்லும் பொழுதே உங்களுக்கு புரியவில்லையே. இன்னும் பரலோக ராஜ்யத்தில் நான் சொல்றேன், பரலோக ராஜ்யத்தில் 1000 வருஷம் அரசாட்சி நீங்க ஆளுங்க பிரசங்கம் பண்ணாங்க. இந்த பரலோக ராஜ்யம் எப்படி இருக்கும்? அங்க ஒரே தங்கமயமா இருக்கும். இதை பார்த்தது யார்? இப்ப இந்த மாதிரி எல்லாம் அவர் பிரசங்கம் பண்ணினார்னு சொன்னால் அதை அங்கீகரிக்க முடியாது. கண் கூட ஜனங்கள் பார்க்க வேண்டும் சொல்லுவாங்க. கண் கூட நான் பார்க்கணும், இது ஒரு அற்புதத்தை நான் பார்க்க வேணும்னு சொல்றேன். உங்க இன்னைக்கு கூட மெரினா பீச்சில் போடுறாரு, உங்க ஆளுங்க கண்ணு பார்த்து தெரியல, என்னக்கா கண்ணு தெரியுதுன்னு சொல்றாங்க, காது கேட்கலன்னா தெரியுதுன்னு சொல்றாங்க. இதை நான் கண் கூட பாக்கலையா, அப்பதான் நான் ஆண்டவனை நான் நம்புவேன் அப்படின்னு சிலர் கேட்கிறாங்க. ஆனால் அவர் இயேசு கிறிஸ்து சொல்றாரு, 10 பேர் வந்தாங்க, அதுல 10 பேரும் குருடர் பார்வையடைஞ்சாங்க. அதுல ஒருவன் மட்டும் நன்றி சொன்ன, எனக்கு இந்த 9 பேரை திருப்பி காணும் அப்படின்னு சொல்லி அவர் வருத்தப்படவும் இல்லை. ஆனால் ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும் போது காணாது என்று சொல்லும் போது மனிதர்களுக்கு கேட்கறதுக்கு கேள்வி கேட்க போறேன். ஏன்னா அவங்க கேட்ட கேள்விக்கு நான் அப்ரூவ் பண்ணிடணும். கரெக்ட். நான் கேள்வி கேட்கறதுக்கு முன்னாடி சரி சரிங்க. இப்போ இஸ்லாமிய மதத்திற்கும் கிறிஸ்தவ மதத்திற்கும் சற்றே டிஃபரன்ஸ் உண்டுன்னு சொல்றாங்க. இஸ்லாமிய மதத்துக்கு கிறிஸ்தவ மதத்துக்கு சற்றே டிஃபரன்ஸ். இப்ப இந்த டிஃபரன்ஸ்ல இப்ராஹிம் அது இப்ராஹிம் என்று சொல்லுகிறீங்க நீங்க. இந்த இப்ராஹிம் யூதரா? நீங்க சொல்லணும், மைக்கில் சொல்லுங்க. இஸ்லாம் யூதரா இல்ல? எல்லாத்தையும் சொல்லிருங்க. சொல்லி நீங்க உங்க கேள்வி என்ன? சரி, நான் கேள்விகளை சொல்லிடுறேன். ஆபிராம் இப்ராஹிம் யூத மதத்தினரா? யூதர்கள் என்று உரிமையை நீங்கள் பின்பற்றும் இப்ராஹிம் மனைவியின் பெயர் என்ன? ஆபிராம் மனைவிகள் எத்தனை? இப்ராஹிம் மனைவிகள் எத்தனை? எந்த வயதில் சுன்னத் செய்தார்? ஆபிராம் மகன் பெயர் என்ன? இப்ராஹிம் மனைவி எந்த நாட்டை சேர்ந்தவர்? குறிச்சிட்டாரு. இப்ப என்னைக்கு டிஸ்கஸ் பண்ணலாம்ன்றத பத்தி சொல்லிட்டீங்க. இப்ப சகோதரர்கள் எல்லாம் இஸ்லாத்தை பத்தி கேள்வி கேட்டுட்டு இருக்காங்க. இப்ப டவுட் இப்ப கிறிஸ்துவத்தை பத்தி நம்ம இன்னொரு நாளைக்கு விமர்சனம் வச்சுக்கலாம். இன்னொரு நாளைக்கு அதுக்கு சொல்றாரு, நான் உட்கார்றேன் அப்படிங்கிறாரு. மற்ற சகோதரர்களுக்கு இஸ்லாத்தை பத்தி கேள்வி ஏதாவது இருந்தா கேளுங்க. இதுவரை வந்துள்ளது என்பது அதுக்கு பெருமையான ஒன்றாக இருக்க முடியாது. இந்த சமகால பிரச்சனையில் இந்த நூல் எவ்வாறு சமகால பிரச்சனைகளை எதிர்கொண்டு அதுக்கு தீர்வு சொல்கிறது என்பதுதான் முக்கிய பிரச்சனை. அது புனிதமா, அது திரிபில்லாமல் வந்ததா என்பதெல்லாம் பிரச்சனை அல்ல. திரிபுடன் வந்திருந்தால் கூட சமகால பிரச்சனைகளுக்கு சரியான பதிலை சொல்லுமானால் அந்த நூல் ஏற்கக்கூடியதுதான். மேலும் இஸ்லாம் அவர் ஜெயலலிதா சொல்லுகின்ற பொழுது பகுத்தறிவு என்று சொல்லி வந்தார். பகுத்தறிவின் அடிப்படைகள் என்ன? இஸ்லாம் நவீன அறிவியலின் அடிப்படையை ஏற்றுக்கொள்கிறதா? அப்படி என்றால் வேறு சில கேள்விகள் வருகிறது. இன்றைக்கு சமகாலத்தில் எந்த ஒரு மார்க்கமாக இருந்தாலும், எந்த தத்துவமாக இருந்தாலும், மனிதருக்குள் சகோதரத்துவத்தையும் நல்லுணர்வையும் சமத்துவத்தையும் வளர்க்கக்கூடிய எதையும் ஏற்கக்கூடிய ஒன்றாக இஸ்லாம் இருந்தால்தான் அது சரியான ஒன்றாக இருக்கும். 20ஆம் நூற்றாண்டின் பிரச்சனைகள் அனைத்திற்குமே
இஸ்லாம் குர்ஆன் அனைத்து பதிலும் வைத்திருக்கின்றது என்று சொல்வது அபாயகரமானது என்று நினைக்கிறேன். மற்ற மார்க்கங்களிலிருந்தும் தீர்வுகளை ஏற்றுக்கொள்ள வேண்டும். இல்ல நல்ல கேள்விதான். அதாவது சார் கேட்டிருக்கிற நடராஜனா சார் பேரு நடராஜன் சார் வந்து கல்பாக்கத்திலிருந்து வந்து கேள்வி கேட்டிருக்கிறாங்க. அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஒரு குறிப்புன்னு சொல்லிக்கிறேன்னா, இப்ப இஸ்லாத்தை பத்தி நீங்க கேட்கறீங்க, நான் அதுதான் சரிங்கிற முறையில உங்களுக்கு சொல்றேன். இது என்ன ஒரு மாதிரியா நீங்க நினைக்க கூடாது. இதே மாதிரி கிறிஸ்தவர்கள் ஒண்ணு போட்டு அவங்களும் சொல்லணும் இதான் சரின்னு கேள்வி கேட்க அனுமதிக்கணும். நான் சரின்னு சொல்றதான் கூடி இருக்கிறோம், அது ஒன்றும் சந்தேகமே இல்லை. சரின்னு நாம் சொல்வதில் உங்களுக்கு மாதிரி கேள்வி நீங்க கேட்கலாம். அப்படி இருக்கிறதுனால இது வேற மாதிரி எடுத்துக்க கூடாது, ஒரு துவேஷமா நீங்க எடுத்துக்க கூடாது. இது மாதிரி இந்து மதத்தவரும் நடத்தணும், அதுல நம்மளையும் கூப்பிடணும். நம்ம கேள்வி கேட்க அனுமதித்தாலேயே இந்த விமர்சனத்தை தாங்கிக் கொள்ளக்கூடிய மனப்பான்மை வந்தாலும் பூசெல்லாம் வராது. நல்லா விளங்கிக்கிறங்க. எந்த மாதிரி நீ கேட்கறீங்கல்ல, அது விட சொல்றதுங்கிற ரெண்டாவது விட்டுருங்க. எந்த மாதிரியும் கேட்கறதுக்கு அதை நாங்க ஏத்துக்கிறதுக்கு உள்ள மனநிலையை கொண்டு வந்திருக்கீங்கல்ல, அது எல்லாரும் அதுக்கு உண்டாகணுங்கிறேன். நாங்க சொல்றதை கேட்டு போங்கன்னா அது தீராது. அந்த அடிப்படையில் நீங்க எடுத்துக்கிற கூடாது. இதை நான் சரின்னு தானே சொல்லுவேன், ஆனா என்ன பண்றேன், நீங்க அதை எதிர்க்கிறதுக்கு நான் வந்து அதை வாய்ப்பு தர்றேன். இந்த மாதிரி கேள்வி அதை விளங்கிக்கணும். சார் நடராஜன் சார் கேட்ட கேள்வி ரொம்ப முக்கியமானது. இது ரொம்ப காலமா இருக்குதுங்கிறீங்க, திருத்தப்படாம இருக்குங்கிறீங்க. அது முக்கியம் இல்லை அவர் சொல்றாரு, அது முக்கியம் கிடையாது. முக்கியம் என்னன்னா இந்த நவீன கால பிரச்சனைக்கு தீர்வு சொல்லுதா. ரொம்ப காலமா இருந்து ஒரு தீர்வு சொல்லாட்டி எனக்கு நமக்கு அவன் கேட்கிற ரொம்ப காலமாக இருந்துட்டு போகுது, பாதுகாக்கப்பட்டு இருந்துட்டு போகுது, ஒரு குப்பையை கூட பாதுகாத்து வச்சிருக்கான். அதனால எங்களுக்கு என்ன நன்மை, உலகத்தில் உள்ள நவீன பிரச்சனைகளுக்கு என்ன தீர்வு சொல்லுது, எல்லாத்துக்கும் தீர்வு சொல்லுதா, இன்னைக்கு அறிவியல் கண்டுபிடிப்புகளுக்கு தீர்வு சொல்லுதா, சந்திக்கிற பிரச்சனைகளுக்கு தீர்வு இருக்குதா, இது நல்ல கேள்விதான். இது நான் அந்த பாதுகாக்கப்பட்டு இருக்கிறது சொன்னது வந்து அதனாலேயே இது சரிங்கிறதுக்கான சொல்லல, அது பாதுகாக்கப்படல. அவர் கேட்டதுக்கு தான் சொன்ன, அதை கூட அது கூட நான் எதுக்கு சொன்னேன்னா, இது திருத்தப்பட்டுச்சு பின்னாடி தான் எழுதினாங்கன்னு ஒருத்தர் கிளப்பினதுனாலதான் பாதுகாக்கப்பட்டதை நான் சொன்னே தவிர பாதுகாக்கப்பட்டு இருக்கிறதுனால சரின்னு நான் சொல்லவும் இல்லை. அவர் கேட்டதுக்கான பதில் அது வந்துச்சு. இப்ப பாயிண்ட்டுக்கு வருவோம். நவீன காலத்தினுடைய பிரச்சனைக்கு தீர்வு இஸ்லாம் சொல்லுதா? கண்டிப்பா சொல்லுது. எந்த பிரச்சனையும் குறிப்பிட்டு என்ற சொல்லுங்க, நான் தீர்வு சொல்றேன். குர்ஆன்ல இருந்து எடுத்து டெக்ஸ்டோட உங்களுக்கு சொல்றேன், நானே சொல்ல முடியும். குர்ஆன்ல இருந்து காட்டு சுயமா இல்ல. எந்த நவீன அறிவியல் கண்டுபிடிப்புகளா தீர்வு சொல்வது என்னங்க? 1400 வருஷத்துக்கு முன்னாடி காட்டுமிராண்டிகள் வாழ்ந்த காலம், எழுத படிக்க தெரியாதவர்கள் ரொம்ப அதிகமா இருந்த காலம், விரல் விட்டு எண்ணக்கூடிய சில பேருக்கு தான் எழுத தெரிந்தவர்களா இருந்தாங்க. அப்படிப்பட்ட ஒரு காலத்துல இன்றைக்கு விஞ்ஞானிகள் கஷ்டப்பட்டு ஆய்வு செய்து கண்டுபிடிக்கிறான அந்த செய்தியை குர்ஆன்ல இன்னைக்கு சொல்லி இருக்கிறாங்க. அது கண்டிப்பா முகமது சொந்தமா சொல்லியிருக்க முடியாது. அதுவே அந்த அறிவியல் விஷயங்கள் தான் இன்னைக்கு இஸ்லாம் கரெக்டான மார்க்கம் நாங்க நம்புறதுக்கு முக்கிய காரணம். எந்த அளவுக்குன்னு கேளுங்களேன். இப்ப சந்திர மண்டலத்துக்கு மனிதன் இன்னைக்கு போயிட்டானா, செவ்வாய்க்கும் போயிட்டான், போய் பார்த்துட்டு வந்துட்டான், சூரியன் வரைக்கும் போயிருவான். இன்னைக்கு சாத்தியம் இல்லைன்னு சொன்னா கூட இன்னைக்கு உள்ள கருவிகளை வச்சுக்கிட்டு சாத்தியம் இல்லைன்றாலும் நாளைக்கு சாத்தியமாகலாம். அந்த வெப்பத்தையும் பேஸ் பண்ணக்கூடிய தேவை கண்டுபிடிச்சிட்டு போவான். காத்து இல்லைன்னு ஆக்சிஜனை கட்டிட்டு போற மாதிரி அதை கண்டுபிடிப்பான். அது ஒரு விஷயம். இது 1400 வருஷத்துக்கு முன்னாடி யாராவது சொல்ல முடியுமா? முடியாது. குர்ஆன் சொல்லுது, யா மாஷரல் ஜின்னி வல் இன்ஸ் இனிஸ்ததாத்தும் அன் தன்ஃபுது மின் அக்தாரி ஸமாவாத்தி வல் அர்த் ஃபன்ஃபுது லா தன்ஃபுதுன இல்லா பிசுல்தான். மனிதர்களே, நீங்கள் வானம் பூமியுடைய பல்வேறு கோள்களுக்கும் புறப்படுவதாக இருந்தால் புறப்படுங்கள், ஆனால் அதற்குரிய பவரோடு தான் நீங்கள் செல்ல முடியும். லா தன்ஃபுதுன இல்லா பிசுல்தான். சுல்தான் தான் பவர். அரசனை கூட சுல்தான்ங்கற இல்லையா? சுல்தான்ங்கிற அரபி வார்த்தைக்கு நேரடியான பொருள் பவர். பவரை வச்சுக்கிட்டு தான் போக முடியும். இது 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 வந்து 1400 வருஷத்துக்கு முந்தி உள்ள இன்றைக்கு வரைக்கும் பாதுகாக்கப்பட்ட குர்ஆன்ல இருக்குது. அப்ப இந்த பூமியில இருக்கக்கூடிய மனிதன் செவ்வாய் சுக்கிரன் வியாழன் விண்ணுலகம் எங்க வேண்டாலும் போகலாம். ஆனா இப்படின்னு போயிட முடியாது. போவதற்கு ஒரு ஆற்றல் வேணும். அந்த ஆற்றலை கொண்டு நீங்கள் போக முடியும் சொல்வதன் மூலமாக இந்த பூமியிலிருந்து மனிதனை கடத்தி செல்வதற்கான ஆற்றல் ஒன்று இருக்குது என்பதையும் இஸ்லாம் சொல்லுது. அதை ஊக்குவிக்கவும் செய்யுது. போங்கன்னு சொல்லுது, பண்புது புறப்படுங்கள் செல்லுங்கள் சொல்லி. அப்ப இந்த விண்ணுலக பயணம் இன்னைக்கு பிரிய ஆம்ஸ்ட்ராங் இறங்கிட்டு வந்து சொன்ன உடனே பொய்ன்னு தானுவோம். எங்க பாட்டி பொய்ன்னு சொன்னது, எங்க காட்டுல இறங்கிட்டு ஏமாத்துறாங்க, டிவியில காட்டுறாங்க. ஆம்ஸ்ட்ராங் இறங்கிட்டு அதை காட்டும் பொழுது